பச்சரிசி தேங்காய் வச்சு ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பில் நல்லா 1 கப் அளவு தேங்காய் கொஞ்சம் அழுத்திய தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வெல்லம் 1.5லேருந்து 2 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசியையும் தேங்காயையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸாக அரைச்சி பாயசம் செய்ய போகிற பாத்திரத்தில் நான் எடுத்துட்டு நல்லா ஒரு 1 டம்ளர் இருக்கும் அந்தளவு தண்ணியை விட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா அலம்பி தண்ணியை சேர்த்துருக்கேன். இனிமேல் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். கைவிடாமல் ஆனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால அது வெந்து வரணும். அதனால கொஞ்சம் நல்லா ஒரு 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அது வெந்து வரட்டும். தேங்காயும் அரிசியும் நல்லா வெந்து வந்தப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அரிசி இருக்கிறதுனால அடியில் அப்படியே தங்கிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2 ஸ்பூன் தான் அரிசி போட்டேன். வெந்து எவ்வளோ வந்துருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து போடுங்க, நிறையலாம் சேர்த்துடாதீங்க. அப்புறம் பொத நிறைய வந்துடும். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் போட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டேன். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது வெந்த உடனே அரிசி வெந்த உடனே நல்லா நிறையவே வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தப்புறம் நம்ம வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்கலாம். ஸோ நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா அரிசிலாம் வெந்து ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த பதம் வந்த உடனே நம்ம வெல்லத்தை சேர்த்துடுவோம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கும்போது இலகும். அப்புறம் தேவையாக இருந்தால் காய்ச்சின பாலை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெந்து வந்துடுது. கலருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒயிட்டாக இருந்தது. இப்போ ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா ஷைனிங்காக வந்துருக்கு பாருங்கள். இதுதான் பதம். ஸோ நம்ம 1 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துருவோம். இது நான் வெல்லப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமாக இருந்தால் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சேர்த்துட்டு இன்னும் நம்ம 1/2 கப்பு சேர்த்துப்போம். சரியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 1/2 கப்பையும் சேர்த்து நல்லா அந்த வெல்லம் வாடை கொஞ்சம் போட்டோம். அது இது பண்ண வெல்லம் தான். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டு முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துருவோம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துடலாம். ஸோ நல்லா கொதி வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இதுவே நான் ஆற கெட்டியாக தான் ஆகும். அப்புறம் வேணால் தேவையாக இருந்தால் நம்ம ஒரே பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெல்லம் வேறு வெல்லம் அளவு அப்புறம் ஒரேடியாக கம்மி இனிப்பே இல்லாமல் இருந்ததுன்னு கஷ்டம். அதுக்கப்புறம் வேணால் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு பார்க்கலாம். அரிசி தேங்காய் பாயாசம் ரெடி. ஸோ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்தாச்சு. அரிசி தேங்காய் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் நிறைய பண்டிகை, வரலட்சுமி நோம்பு எல்லாம் வரும், வரிசையாக வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாயாசம் செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பாயசம் கீர் ரெசிப்பியில் இது 2-3 வெரைட்டி பாயசம்லாம் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் எவ்வளோ பாயசம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். தேங்க்யூ.